ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்னை புக் ஃபெஸ்டிவல்ஸில் வாங்கின அந்த புக்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அவமானம் அப்படின்ற ஒரு புக்கு. ஆக்சுவலாக இது வந்து இவர் வந்து பாகிஸ்தான் இந்த உருது ரைட்டர். இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிகிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து இங்கே தான் இருந்தாங்க. அப்புறம் பல்வேறு காரணங்களால் வந்து அவர் வந்து பாகிஸ்தான் போயிட்டாங்க, அந்த லாகூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு. இவர் பேர் வந்து சாதத் ஹசன் மன்டோ அப்படின்றவர். இவர் வந்து நிறைய வந்து இலக்கியங்கள் வந்து எழுதியிருக்காரு உருது மொழியில். அதை வந்து இப்போ தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. அது வந்து ராமானுஜம் அப்படின்றவங்க தான் வந்து தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் தான் அவர், அந்த சாதத் ஹசன் மன்டோன்றவர். இப்போ நிறைய நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டு பார்த்தாலே இவர் வந்து நிறைய படைப்பு வந்து எழுதியிருப்பார். இன்னொன்று வந்து இவரோட கதைகள், நிறைய கதைகளை வந்து பவா சௌத்ரி அவங்களாம் வந்து பேசியிருப்பாங்க. இவர் வந்து ஒரு முக்கியமான ரைட்டர். இலக்கியம் படிக்கிறவங்களுக்கு வந்து இவங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று இதில் வந்து அவமானம், அந்த புக்கு பேர்லேயே வந்து அவமானம்ன்ற ஒரு கதை இருக்குது. அந்த ராம்லால் சேட் அப்படின்றவருக்கும் ஒரு சுகந்தி அப்படின்றவங்க வந்து ஒரு தொழில் செய்வாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்குமான ஒரு கதையை வந்து அந்த சோப்பு கலர் சேலை அப்படின்னு சொல்லி அதுலேருந்து ஆரம்பித்து நிறைய வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த கதை வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க, ரொம்ப ஓப்பனாக வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த கதையை வந்து பவா சௌத்ரி அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. அதோட டைட்டில் வந்து அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று இந்த ரைட்டர் வந்து நிறைய விமர்சனத்துக்குள்ள அந்த கதையை தான் வந்து எழுதியிருக்காரு. சில விஷயத்தை வந்து ரொம்ப ஓப்பனாக எழுதுவார். அதனால நிறையா டைம் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து கோர்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை ஃபேஸ் பண்ணிட்டு வெளில வந்திருக்காங்க. அவர் சைடில் உள்ள நியாயத்தை சொல்லிட்டு வெளில வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிற குறிப்புமே வந்து இதில் இருக்கும். அதுமாதிரி வந்து இவர் 1954 வந்து கடிதம் எழுதியிருப்பார் அவரோட அங்கிளுக்கு. 15th March 1954, அன்புள்ள அங்கிள் வணக்கம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அங்கிளுக்கு வந்து நிறையா வந்து கடிதம் எழுதியிருப்பாங்க. 31 லக்ஷ்மி மேன்சன், ஹால் வீதி, லாகூர் பாகிஸ்தானில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து அவர் எழுதின கடிதங்கள்லாம் வந்து இருக்கும். அவர் இந்தியா விட்டு போனது, அவர் இந்தியாவுக்கு வரணும்னு நினைக்கிறது, ஏன் வரமாட்டாரு அப்படின்னு நினைக்கிறதுலாம் வந்து அவரோட கடிதங்கள்லாம் போட்டிருப்பாங்க. அவரோட சின்ன சின்ன கதைகள்லாம் போட்டிருப்பாங்க. அதில் வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி வந்து அந்த அவமானம் அப்படின்ற ஒரு கதையுமே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த சுகந்தி, அந்த ராம்லால் சேட் அவங்களுக்குள்ளது. அதுக்கப்புறம் இன்னொரு கதை, ஒரு சின்ன கதையாக வந்து ஒன்று வந்து போட்டிருப்பாங்க. என்னென்னா சின்ன சின்ன கதை, ஒரு பேஜ் 2 பேஜ் அந்த மாதிரி நிறைய கதை இருக்கும். அதில் ஒரே ஒரு கதை மட்டும் ஈஸியாகவே வந்து முடிச்சிடலாம். அது என்ன வந்து ஒரு ஊரில் வந்து நிறையா பொருளை வந்து ஒருத்தன் வந்து திருடிட்டு போகிறான். அதிசய மனிதன், அந்த கதை பேர் வந்து அதிசய மனிதன். அவன் வந்து என்ன பண்ணுறான், வந்து ஒரு ஊரில் வந்து கொள்ளையடிச்ச பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வந்து வச்சிட்றான். ஸோ அந்த வீட்டில் வந்து போலீஸுக்கு வருது, எல்லாத்தையும் தேடுறாங்க. எந்தெந்த பொருளாக யார் யார்கிட்ட இருக்குது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கதை பேர் வந்து அதிசய மனிதன். ஸோ ஒருத்தன் வந்து எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்றான். திடீர்னு பார்த்தா போலீஸ் தெரிஞ்சு என்ன பண்ணுறான், ஒரு கிணத்துக்குள்ளே வந்து குதிச்சிட்றான் அவனோட பொருளோட. அவன் என்ன பொருள் எடுத்து வந்திருக்கான்னா 2 சக்கரை மூட்டையை வந்து எடுத்து வந்திருக்கான். அது ஃபுல்லாக வந்து சக்கரை இருக்குது. அதனால் என்ன பண்ணுறான், போலீஸ் வந்து எல்லா வீட்லேயும் வந்து இருக்கிறதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் நம்மளும் மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லி காரணத்தினால அந்த 2 சக்கரை மூட்டையுமே எடுத்துகிட்டு ஒரு கிணத்துக்குள்ளே வந்து குதிச்சிட்றான், அவங்கள்ட்ட இருந்து மறைஞ்சிடணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவனால் வந்து வெளியிலே வர முடியல. லாஸ்ட்டில் பார்த்தா அந்த சக்கரை மூட்டையோடு அவன் வந்து உள்ளே எடுத்து செத்து போயிடுறான். அடுத்த நாள் மக்கள் வந்து அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறப்போ வந்து இவன் வந்து செத்து கிடக்கிறதுன்னு தெரியுது. அவனை எல்லாமே எடுத்து புதைச்சிட்றாங்க. பார்த்தா வந்து அந்த தண்ணி வந்து இனிக்குது. பட் ஏன் அந்த தண்ணி இனிக்குதுன்னா வந்து இவன் 2 சக்கரை மூட்டையோடு குதிச்சனால தான் இனிக்குது. பட் ஆனால் அந்த மக்கள் வந்து என்ன நினச்சிருக்காங்க, இவன் உள்ளே வந்து செத்து போனது வந்து அதனால தான் வந்து அந்த தண்ணி வந்து இனிக்குது, இவனுக்கு ஏதோ வந்து பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கிணத்தையும் இவனையுமே வந்து ஒரு சாமியாக வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கிணத்து மேட்டில் வந்து அந்த ஒரு மாலெல்லாம் போட்டு ஒரு சாமி மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து மக்களோட மூட நம்பிக்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து இந்த ஒரு சின்ன கதையில் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள், ஒரு பக்கம் கதை, அப்புறம் வந்து ஒரு சின்ன சின்ன ஜவ்வு மிட்டாய் அப்படின்னு சொல்லி நிறைய கதைகள் இருக்கும். ஸோ இந்த புக்கு வந்து ஒரு 100 பாரதி புத்தகலாமில் வந்து போட்டிருக்காங்க. இந்த புக்கு வந்து ஒரு 100 rupees வந்து இருக்கும். லாஸ்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்னுடைய கதைகளை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் நம்முடைய காலத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றே அர்த்தம். என்னுடைய கதைகளை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் நம்முடைய காலத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றே அர்த்தம். என் கதைகளில் எந்த தவறும் இல்லை. என் கதைகளில் தவறு என்று சொல்லப்படுவன எல்லாம் உண்மையில் அழுகிப்போன இந்த சமூக அமைப்பு தான் குறிக்கிறது. என் கதைகளில் தவறு என்று சொல்லப்படுவன எல்லாம் உண்மையில் அழுகிப்போன இந்த சமூக அமைப்பை தான் குறிக்கிறது. என் இலக்கியத்தை எதிர்ப்பதை காட்டிலும் இப்படிப்பட்ட இலக்கியங்கள் உருவாக்குவதற்கு ஏதுவாக இருக்கும் சூழ்நிலையை மாற்ற முயற்சி செய்யுங்கள். என் இலக்கியங்களை எதிர்ப்பதை காட்டிலும் இப்படிப்பட்ட இலக்கியங்களை உருவாவதற்கு ஏதுவாக இருக்கும் சூழ்நிலையை மாற்ற முயற்சி செய்யுங்கள். இதுதான் சிறந்த வழி. சாதத் ஹசன் மன்டோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் முன்னாடியே சொன்னமே வந்து இவர் நிறைய விமர்சனத்துக்குள்ளாவார். இவர் எழுதினா வந்து நிறைய இதை ஓப்பனாக எழுதுவார். அது ஏகப்பட்ட பிரச்சனை வரும், அது கோர்ட்டுக்கு போகும். இவர் சைடில் உள்ளதை சொல்லுவார், அதுக்கப்புறம் வெளியில் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றியே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து அவரோட இலக்கியங்களை பற்றி அடுத்தவங்க வைக்கிற விமர்சனத்தை வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகம் வந்து வாங்கி படிங்க. அப்புறம் மீதி உள்ள புத்தகம் எல்லாமே நான் சென்னை புக் ஃபெஸ்டிவலில் வாங்கினது. பட் ஆனால் இன்னும் நான் படிக்க ஆரம்பிக்கலை. இனிமேல் தான் படிக்கணும். அதை படிச்சுட்டு தான் சொல்லணும். ஒவ்வொரு வாட்டியுமே வந்து இந்த தமிழ் சார்ந்த இலக்கியங்களே வாங்கிட்டு இருப்போம். சரி, வேறு ஏதாச்சும் இந்த தெலுங்கு, மலையாளம் அங்கே உள்ளதை படித்து பார்ப்போம் அப்படின்றதுக்காக வந்து அவளது பாதை,
அப்பூரி சாயா தேவி அப்படின்றவங்க வந்து எழுதியிருக்காங்க. அதை வந்து தமிழாக்கம் வந்து கோதண்டம் அப்படின்றவங்க. சாகித்ய அகாதமி விருது பெற்ற தெலுங்கு சிறுகதைகள். இது வந்து ஒரு சிறுகதை நூல். இது வந்து சாகித்ய அகாதமி அது வந்து தெரியும். ஸோ அவங்க வந்து நிறைய இதை வந்து மொழிபெயர்ப்பு பண்ணுவாங்க. அந்த சாகித்ய அகாதமினே வந்து விருதெல்லாம் கொடுப்பாங்க வருஷத்தில் வந்து. இது வந்து அவ்வளவு பாதை அப்படின்ற வந்து ஒரு சிறுகதை புக்கு. கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 28 சிறுகதைகள் வந்து இருக்குது. எல்லாமே வந்து யாருன்னா வந்து தெலுங்கு சிறுகதைகள். ஸோ அதை வந்து அப்படியே வந்து தமிழகத்தில் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, தெலுங்கில் எழுதினவங்க அவங்களோட ஒரு தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது, அவங்க என்ன கதையெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்றது தான் வந்து ஒரு 5 கதை. ஒரு முன்னுரை என்னென்னா வந்து பயணம், சுகமான துக்கம், அந்த 3 நாட்கள், திருமதி அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 28 கதைகள் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு கதைகளாக வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் ஆஃபரில் வந்துச்சு. இந்த புக்கு ரேட் வந்து கொஞ்சம் அதிகம், 332 பேஜஸ் இருக்கும். இது வந்து ஒரு 165 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து இந்த புக்கு வந்து ஒரு 100 ருபீஸ் 110க்கு தான் வந்து கொடுத்தாங்க சென்னை புக் ஃபெஸ்டிவலில். இந்த புக்கோட வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவளது பாதை. இந்த நூலில் 28 சிறுகதைகள் அமைந்துள்ளன. பெண்களின் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள், ஆண் பெண் கருத்து வேறுபாடுகள், அனுபவபூர்வமாக காலப்பூர்வமாக எளிய சரளமான நடையில் தன் வாழ்வில் நடந்ததைப் போல உணர்வுடன் யாரையும் புண்படுத்தாத வகையில் அழகிய முறையில் வாசகர்களை கவரும் வகையில் எழுதப்பட்டு பலராலும் பாராட்டப்பட்ட கதைகள் அடங்கிய நூல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. முழுக்க வந்து ஒரு பெண்களை சார்ந்தும், அப்புறம் ஆண் பெண்ணோட கருத்து வேறுபாடு, அவங்களோட ஒரு வாழ்க்கை முறை, அதை பற்றி தான் வந்து இதை ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதை தமிழாக்கம் பண்ணுற அவங்களோட வந்து ரைட்டரு, ஸோ அவரோட ஹிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மொத்தம் 28 கதைகள் வந்து இருக்குது. ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஒரு கதையாக பார்த்து அது என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அடுத்து வந்து தாய்ப்பால் அப்படின்ற ஒரு புக்கு. இந்த புக்கு என்னென்னா வந்து முகுந்தன் அப்படின்றவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இதோட தமிழாக்கம் வந்து சதாசிவம். ஸோ இதுவுமே வந்து தமிழ் இல்லை. ஸோ இது வந்து வேறு ரைட்டர் உள்ளவங்க. பட் ஆனால் இதை வந்து தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து 180 ருபீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஒரு 150க்கு தான் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. முகுந்தன் யாருன்னா வந்து இந்த தாய்ப்பால் அப்படின்ற ஒரு புக்கோட ரைட்டர் யாருன்னா வந்து முகுந்தன். இதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு தெலுங்கில் உள்ள பெண்கள் சம்மந்தப்பட்ட அந்த ஆண்கள் பெண்கள் கருத்து வேறுபாடு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு கதை. இது வந்து ஒரு தெலுங்கு சிறுகதைகள் 28 கதைகள் இருக்கும். அது வந்து அவளது பாதை அப்படின்ற ஒரு புக்கு. இது என்னென்னா வந்து தாய்ப்பால் அப்படின்ற ஒரு புக்கு வந்து இது வந்து மலையாளம் ரைட்ரு முகுந்தன் அப்படின்ற ஒரு ரைட்ரு. அதை வந்து தமிழாக்கம் சதாசிவம் அப்படின்றவங்க பண்ணியிருக்காங்க. முகுந்தன் யாருன்னா வந்து முகுந்தன் மலையாளத்தின் முக்கியமான எழுத்தாளர்களில் ஒருவர். நாவல், சிறுகதை, கட்டுரை, திரைப்படத்துறை முதலியவற்றில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி நிறையா போட்டிருக்காங்க. அவர் வந்து கேரளாவில் வந்து பிறந்திருக்காரு. அவர் நிறைய வந்து கதையை வந்து எழுதியிருக்காரு. அந்த மாதிரி தலித், பிரவேசம், சீதா, தலித் பெண்ணின் முதலிய முக்கிய நாவல்கள் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி வந்து ஒரு 20 வருடங்களாக வந்து வெளிவந்த இலக்கியங்களில் வந்து இவர் நிறையா வந்து எழுதியிருக்காரு. அதை வச்சு தான் வந்து இந்த ஃபுல் புக் இருக்குது. இதையுமே வந்து இனிமேல் தான் வந்து படிக்கணும். கிட்டத்தட்ட வந்து இது வந்து நிறையா கதைகள்லாம் இருக்குது. அலுவலகம், தாய்ப்பால், கயிறு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 கதைகள் இருக்குது. 321 பேஜ். இது அவரோட கதைகளை வந்து மொத்தமாக மொழிபெயர்த்திருக்காங்க தாய்ப்பால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாய்ப்பு இருந்தால் வந்து படிங்க வாங்கி. அது இதுவுமே வந்து ஃபஸ்ட்டு உள்ளது வந்து தெலுங்கு, அப்புறம் மலையாளம். இதுவுமே வந்து ஒரு மொழிபெயர்ப்பு புக்கு தான். 20ஆம் நூற்றாண்டின் தெலுங்கு பெண் எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து தெலுங்கில் வந்து அப்பூரி சயாதேவி அப்படின்றவங்க. ஆக்சுவலாக வந்து இந்த அவளது பாதை எழுதினவங்களும் இந்த 20ஆம் நூற்றாண்டின் தெலுங்கு பெண் எழுத்தாளர்கள் இது ரெண்டுமே வந்து ஒருத்தவங்க தான். ஸோ தமிழில் வந்து சாந்தா தத் அப்படின்றவங்க தான் வந்து இதை வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே வந்து என்னென்னா வந்து கவிதை இருக்குது, சிறுகதை இருக்குது, நாவல் அறிமுகம் இருக்குது, கடிதம் இருக்குது, கற்பனை காலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கட்டுரைகள் எல்லாமே இருக்குது. இதையுமே வந்து மொழிபெயர்த்தவங்க வந்து அந்த சேம் தான். இதுலேயே வந்து நிறையா இன்ஃபர்மேஷன், நிறைய கதைகள் இருக்குது. இதையுமே இனிமேல் தான் படிக்கணும். ஸோ நான் வாங்கிட்டு வந்ததில் வந்து அந்த சென்னை புக் ஃபெஸ்டிவலில் வாங்கிட்டு வந்ததில் வந்து இந்த ஒரு புக் பொறுத்து தான் படித்து முடித்தேன். ஏன்னா இதுதான் ஒரு சின்ன புக் அப்படின்றதுனால மீதி எல்லாத்தையுமே வந்து இனிமேல் தான் படிக்கணும். இதுவும் வந்து 20ஆம் நூற்றாண்டின் தெலுங்கு பெண் எழுத்தாளர்கள் அப்படின்னு ஒரு கதை. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டாக வந்து செக்காவ் வாழ்கிறார் எஸ் ராமகிருஷ்ணன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்ரு. ஆக்சுவலாக நான் வந்து இலக்கியம் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு வந்து எஸ் ராமகிருஷ்ணன் வந்து ஒரு முக்கியமான ஒருத்தர். அவரோட வீடியோ பார்த்து தான் வந்து நான் இலக்கியம் வந்து ஒரு 8 மாதமாக படிக்க ஆரம்பித்தேன். இன்னொன்று வந்து இது அவர்கிட்டே நான் சொல்லி அவர்கிட்ட நான் ஃபோட்டோலாம் எடுத்து அவர்கிட்ட நிறையா வந்து சைன்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இதுவுமே வந்து செக்காவ் வாழ்கிறார் அவர் எழுதின புக்கு தான். அவர் நிறையா வந்து இந்த செக்காவை பற்றிலாம் வந்து நிறையா சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ அவரோட பர்சனல் ஃபோட்டோஸு எல்லாமே இருக்கும். அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. இனிமேல் தான் இந்த புக்கையுமே வந்து படிக்கணும். ஸோ படிச்சுட்டு வந்து இன்னும் புது வீடியோ வந்து இந்த புக்கையும் சொல்லலாம். ஸோ அதான் வந்து இந்த வாங்கினது வந்து இந்த ஒரு 5 புக்கு வந்து சென்னை புக் ஃபெஸ்டிவலில் வந்து வாங்கினது. சரி, அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து
இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணுறது. ஸோ இந்த புக்கு வேறு யாராச்சும் படிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் சஜஷன் வந்து சொல்லுங்கள். நன்றி.